சலாம் கொடுக்கறது இது ஹஜ்ஜிக்கு போறது இது ஒரு முசீபத்தா மாறிட்டு இந்த காலத்துல. ஹஜ்ஜிக்கு போற யார் காட்டி தந்த வழிமுறை? ஒருத்தர் அங்க போறதும் இங்க போறதும், ஹஜ்ஜி அங்க அலைகிறார் இங்க அலைகிறார், அந்த ஊருக்கு போறார் இந்த ஊர். என்ன குடும்பத்துக்கு சொல்றதுக்கு, ரத்த உறவுக்கு சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. அங்க போயிட்டு பெரியம்மாட மகளுக்கும் சலாம் கொடுக்குறார். நான் ஹஜ்ஜிக்கு போறேன், நான் தூக்கி வளர்த்த பொடியன், அவன் ஹஜ்ஜிக்கு போறான், அவ முசாஃபா செய்ய, அவ கட்டி பிடிச்சி அழ, பச்சை ஹராம் இது, ஹராம் இது. நீங்க முசாஃபா செய்யறங்கிற பேர்ல ஹராம் இது. உங்களுக்கு மகரமான ஒரு பெண்ணுக்கு தான் உங்களுக்கு போய்த்து பயணம் சொல்லு, மகரமான உறவுகளோட தான் நாங்க தொடர்பு வச்சு கொள்ளலாம். ஹஜ்ஜிக்கு போறது அல்லாஹ்ட திருப்தி அடைகிறதுக்கு. அந்த மாமிட மைனிட தம்பிட மச்சாண்ட மகள்ற இவங்களுக்கெல்லாம் நீங்க போய்த்து பயணம் சொல்லணுமா? யாரு காட்டி தந்த வழிமுறை இதெல்லாம்? அதான் நான் சொல்றேன், இந்த ஹஜ்ஜுடைய பயணத்துல நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் யோசிச்சு வைங்க. நான் வைக்கக்கூடிய இந்த ஸ்டெப் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஸ்டெப்பா, அல்லாஹ்வுக்கு பொருத்தம் இல்லாத ஸ்டெப்பா? தெரியாட்டி கேளுங்க, உலமாக்கள்கிட்ட கேளுங்க. இவங்களுக்கு போயிட்டு நாங்க பயணம் சொல்லிடுமா, இவங்களை சந்திச்சு முசாஃபா செய்யலுமா? கேட்டு கேட்டு செய்ய. இங்க இருக்கிறாங்க என்ன செய்யறாலும் கேட்டுதான் செய்வான். மார்க்க விஷயத்துல அவங்க நினைச்சதை செய்ய மாட்டாங்க. மார்க்க விஷயத்துல மார்க்கம் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் எங்களுக்கு செய்யலாம். அதுலதான் கயிறு இருக்குது, நலவு இருக்குது. நீங்க திரும்பி வரும்போது இந்த நாட்டுடைய தலையெழுத்த மாத்திராக்களா வரும். அரஃபால கையை ஏந்தி கேட்கிற துவால அல்லாஹ் இங்க உள்ள எல்லா சிக்கலையும் அல்லாஹ் தவிடுபடியாக மாத்தணும். இந்த நியத்துல போகும். ஏ மனிதர்களே, இத்தகூ ரப்பக்கும், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். சூரத்துல் ஹஜ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, இத்தகூ ரப்பக்கும், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அப்ப ஹஜ்ஜாஜியாக ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கிட்ட முதலாவது இருக்க வேண்டியது பணமோ அல்லது வசதியோ அல்ல. அது எல்லாத்துக்கும் முதல் அவரிடம் இருக்க வேண்டியது அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம். தக்வா இல்லாமல், இறை அச்சம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் ஹஜ்ஜி செய்து எந்த பிரயோஜனமும் கிடைக்காது. அல்லாஹ் அதைத்தான் ரெட் அலர்ட்டாக எச்சரிக்கிறான். நீங்க முதலாவது ஹஜ்ஜிக்கு போற நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது முதலாவது அல்லாஹ்வுடைய பயம். வதஸவ்வது, தேவையான பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களோட கட்டுச்சாதகத்தை ஹஜ்ஜுக்காக தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்க என்ன பொருட்களை எடுத்துக்கொண்டாலும், என்னதான் லட்சம் லட்சமாக செலவழித்து ஹஜ்ஜுக்குரிய சாமான்களை நீங்கள் வாங்கினாலும், நீங்க இங்க இருந்து ஹஜ்ஜிக்கு கொண்டு போற பொருட்கள்ல ஆக பெஸ்டான பொருள் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய பயம். இது அல்லாஹ் சொல்றேன். முதலாவது நாங்க தக்வாதாரியாக மாறும், அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவங்களாக மாறும். இது பேருக்காக, புகழுக்காக, ஹாஜிங்கிற பட்டத்துக்காக, மற்றவங்க எங்களை ஹாஜியா இருந்து கூப்பிடணுங்கிறதுக்காக, ஊருலகத்துல கல்யாண கார்டு எழுதும் போது இன்விடேஷன் அல் ஹாஜ் என்று போட்டு எழுதுவதற்காக, இதை யாருதான் அறிமுகப்படுத்தினோ தெரியாம முதல்ல இந்த ஹாஜிங்கிற பட்டம். இஸ்லாத்துல அப்படியெல்லாம் இல்லைங்க, மார்க்கத்துல அப்படியெல்லாம் இல்லை. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் தொழுகிற மனுஷர் இருக்கிறார், அவருக்கு அல் முசல்லி, தொழுகையாளின்னு போட்டு இன்விடேஷன் அடிக்கும். ஒவ்வொரு நாளும் நோம்பு பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஒவ்வொரு வியாழனும் திங்களும் நோம்பு பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு அஸ்ஸாயிம், நோன்பாளின்னு போட்டு இன்விடேஷன் அடிக்கும். ஜகாத் எனக்கு தெரிந்த எத்தனையோ பேர் கடமையை விட டபுள் மடங்கு கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க. கடமையான தொகையை விட இன்னும் மேலதிகமாக அள்ளி கொட்டுபவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு போடணும் அல் முஸக்கி, ஜகாத் கொடுக்கிறவர். ஹஜ்ஜிக்கு மட்டும் எங்கிருந்து வந்ததோ தெரியா, அல் ஹாஜ், ஹஜ்ஜி செஞ்சவர். சொல்வது பிரச்சனை அல்ல, ஆனா அந்த நோக்கம் எங்கட ஹஜ்ஜாக மாறிடப்பட